சிதம்பரம் ஏன் இந்த ஜிஎஸ்டி சமாச்சாரத்தில் மௌனம் சாதித்தார்? அவர் நிதியமைச்சராக இருந்த பொழுது இது வாஜ்பாய் காலத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. 4 ஸ்டாப் வைக்கணும்னு சொல்லிட்டு அப்பவும் ஆல் பார்ட்டி மீட்டிங் நடந்தது, எல்லாமே நடந்தது. அப்பெல்லாம் ஏன் சொல்லாத இருந்தாங்க? இதே சிதம்பரம் அவருடைய தலைவர் ராகுல் காந்தி கப்பர் டாக்ஸ் சொன்னார். கப்பர் டாக்ஸ். அப்ப இவர் ஏன் கண்டிக்கவில்லை? இரண்டிலும் இல்ல அதுக்கு மீனிங் என்ன சார்? கப்பர் டாக்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு மீனிங் என்ன? கப்பர்னா ஒரு ஹிந்தி பக்ஷத்துல ஒரு வில்லனா வராருங்க அவரு. ஒரு கப்பர் அவர் அந்த கப்பர் கத்துவாரு, கப்பர் சிங் அப்படின்னு சொல்லி அவருக்கு. அதனால வெறும் கத்துறாங்களே தவிர ஒன்னும் சப்ஸ்டன்ஸ் இல்லைங்கிற மாதிரி ராகுல் காந்தி காமெண்ட் அடிச்சார். இப்ப என்னன்னா சொல்லிக்கலாங்க, 8 வருஷத்துல என்னென்ன சீர்திருத்தங்களை கொண்டு வந்தோம் என்று 3வது முறையாக நரேந்திர மோடியை தேர்ந்தெடுத்த 65 கோடி மக்களுக்கு நன்மை என்னது தெரியும். ஆனால் சிதம்பரம் மாதிரி தமிழர்களுக்கோ அல்லது 140 கோடி மக்களுக்கோ துரோகம் செய்யவில்லை நரேந்திர மோடி.